அந்த 10வது ராசியே மகர ராசி, கர்மகாரகனுடைய ராசி. இந்த மகரம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா முதல் விஷயம் அப்படின்னாக்கா நிறைய பேர் இந்த சோம்பேறி ராசின்வாங்க. நிறைய இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக மாட்டாங்க, மூர்க்கத்தனமான பிடிவாதம் பிடிச்சவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் சனி மகர ராசி அப்படின்னு இருக்கும்போது ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடியவங்க, தனக்கு பிடித்த விஷயத்தில் மிக சிறப்பாக திறமையை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள். இப்போ ஒரு மகர ராசியில் ஒரு குழந்தை இருக்குது, படிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயும் சென்டம்ஸ் தான் இருக்கும். நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒரு நாலேஜ் இருக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் உடம்புல ஒரு ஊனத்தனம் இவங்களுக்கே தெரியாமல் ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஒரு ஆர்கன்ஸை இழக்கிறதோ இல்லை ஒரு திடீர் விபத்து மூலியமாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதோ இந்த மகர ராசி தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க ராசியில் தான் செவ்வாய் உச்சமாக இருக்கா. ஹைப்பர், இவங்க சோம்பேறினே நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இவங்களுடைய ஜாதக ரீதி அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வாழ்நாள் ஒரு நாள் கோர்ட்டு கேஸை சந்திக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது மகர ராசியாக இருப்பாங்க. இவங்களுடைய கர்ம பதிவு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாயுடைய ஆதிக்கம். இந்த அரசாங்கம் சொல்கிறது சுத்தமாக செட்டே ஆகாத ராசி மகர ராசிங்க. நான் அரசாங்க வேலையில் செய்யலாமா அப்படின்னா வேலை கிடைக்கும், ஆனால் தொல்லைகளோடையே உட்கார்ற மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம் போட்ட வேலை உத்தியோகம் இவங்களுக்கு சரிப்பட்டு வராது, அதுவும் இதில் சொல்ல வேண்டியது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வழி உறவுகள்லாம் நல்ல சுமூகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் அப்படிங்கிறது இவங்களுடைய முழு கட்டுப்பாடில் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு ஏற்படும். வேற ஒருத்தர் உள்ள நுழையிறாங்க அப்படின்னாலே இல்லைங்க என் ஒய்ஃப் பேரில் போட்டு பண்ணிட்டு இருக்குங்க, ஒய்ஃப் பார்த்துப்பாங்க, நான் கூட இருப்பேன், யார் ஒருத்தர் உள்ளே இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி கர்மா பதிவுகளை நிறைய பேசிகிட்டு இருக்கோம். 12 பாவங்களில் 10வது பாவம் கர்ம பாவம் சொன்னேன். அந்த 10வது ராசியே மகர ராசி, கர்மகாரகனுடைய ராசி. இந்த மகரம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா முதல் விஷயம் அப்படின்னாக்கா நிறைய பேர் இந்த சோம்பேறி ராசின்வாங்க. நிறைய இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக மாட்டாங்க, மூர்க்கத்தனமான பிடிவாதம் பிடிச்சவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் சனி மகர ராசி அப்படின்னு இருக்கும்போது ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடியவங்க, தனக்கு பிடித்த விஷயத்தில் மிக சிறப்பாக திறமையை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள். இப்போ ஒரு மகர ராசியில் ஒரு குழந்தை இருக்குது, படிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயும் சென்டம்ஸ் தான் இருக்கும். நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒரு நாலேஜ் இருக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் உடம்புல ஒரு ஊனத்தனம் இவங்களுக்கே தெரியாமல் ஆரம்பிச்சிட்ருக்கும். ஸோ ஒரு ஆர்கன்ஸை இழக்கிறதோ இல்லை ஒரு திடீர் விபத்து மூலியமாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதோ இந்த மகர ராசி தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க ராசியில தான் செவ்வாய் உச்சமாக இருக்கா. ஹைப்பர், இவங்க சோம்பேறினே நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இவங்களுடைய ஜாதக ரீதி அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வாழ்நாள் ஒரு நாள் கோர்ட்டு கேஸை சந்திக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது மகர ராசியாக இருப்பாங்க. இவங்களுடைய கர்ம பதிவு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாயுடைய ஆதிக்கம். இவர்களும் சரி மகர ராசி மகர லக்னம் அப்படி எடுத்துக்கோங்க, வாழ்நாளில் அம்மாவோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டிப்பாக சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குழந்தைகள் மூலியமாக சில விஷயங்கள் இவங்க சாதிச்சு ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வயதுக்கேற்ற தோற்றம் இருக்காது. 20 வயசுலேயே இவங்களை பார்க்கறதுக்கு 35 வயசு மாதிரி இருக்கும். ஒன்று உடம்பு அதிகமாக பருமனமாக இருக்கும், இல்லை ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. வயதுக்கேற்ற தோற்றங்கள் வயதுக்கேற்ற விஷயங்கள் இவங்களோட உடம்புல பார்க்க முடியாது. ஸோ இல்லற வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது சிறப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்கும், அதை வேணாம்னு சொல்லிட்டு வேற வரனை பிடிச்சி அது மூலயமா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. திருமண வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் எமோஷ்னல் பிளாக்கேஜ் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ இது கல்யாணம் ஆகுமா ஆகும், குழந்தை பிறக்குமா பிறக்கும், ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிப்பாங்க. சிங்கிள் குழந்தையோட போதும்னு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க, அதை நல்லா வளர்த்தா போதும் அப்படின்னு இருப்பாங்க. இதே ஒரு 3 ஜென்ரேஷன் முன்னாடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மகர லக்னம் 5 குழந்தைங்களை பெற்றிருப்பாங்க. எனக்கு 5 குழந்தைங்க தான் வேணும், எனக்கு அடுத்து இவங்க ஒன்றுக்கு ஒன்று ஒத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தக்கூடியவங்க இருந்திருப்பாங்க. அதிகமாக அரசாங்க சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. போன ஹெல்மெட் போடல, ஃபைன் கட்டிட்டேன், லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணலை அதனால ஃபைன் கட்டிட்டேன், காரை எடுத்து வச்சுட்டாங்க, கான்ட்ராக்டில் சார்ந்த விஷயங்கள்ல அதிக பணத்தை நோட் பண்ணி
அதனால கம்பெனிலேருந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. இந்த அரசாங்கம் சொல்றது சுத்தமா செட்டே ஆகாத ராசி மகர ராசிங்க. நான் அரசாங்க வேலையில செய்யலாமா அப்படின்னா வேலை கிடைக்கும், ஆனா தொல்லைகளோடையே உட்கார்ற மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம் போட்ட வேலை உத்தியோகம் இவங்களுக்கு சரிப்பட்டு வராது. அதுவும் இதில் சொல்ல வேண்டியது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வழி உறவுகள்லாம் நல்ல சுமூகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய முழு கட்டுப்பாடில் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு ஏற்படும். வேற ஒருத்தர் உள்ள நுழையிறாங்க அப்படின்னாலே இல்லைங்க என் ஒய்ஃப் பேரில் போட்டு பண்ணிட்டு இருக்குங்க, ஒய்ஃப் பார்த்துப்பாங்க, நான் கூட இருப்பேன், யார் ஒருத்தர் உள்ளே இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுயமாக நீங்களே முடிவெடுத்து பார்க்கும்போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மகர ராசின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 100% தினப்பொருட்கள் விற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பால் வியாபாரமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மளிகை கடையாக இருக்கட்டும், தின வருமானங்கள் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடியவங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவங்க சொந்த ஊர்லேருந்து வெளியூரில் போய் செட்டில் ஆகக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. பூர்வீகத்தை விட்டு போகக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. தாய் தந்தையில் தாயாரோட அதிக மனஸ்தாபத்தை ஃபேஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. ஏதாவது ஒரு உறவோட அந்யோன்யம் இல்லாமல் இருப்பாங்க. ஒன்றா அப்பா கூட வந்து பேச்சுவார்த்தையே இல்லை, அப்பாவை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. இல்லை அம்மாவோட அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 180% தாத்தா பாட்டி வீட்டில், அத்தை வீட்டில், பெரியம்மா பெரியப்பா வீட்டில் அப்படி போய் வளரக்கூடியவர்களும் இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்கள். ஸோ அது ஒன்று சொல்லுவாங்க, இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தாத்தா பாட்டி அவங்க பாட்டி தான் பார்த்துக்கிட்டாங்க, இப்போதான் வந்து இங்கே வாழுது, அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களும் இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்கள். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட கர்ம பதிவு நம்ம சொல்லியிருக்கோம். அதுவும் எப்படிப்பட்ட கர்ம பதிவு, ஒரு 11 வயது ஆண் மகனுடைய கர்ம பதிவு இவங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஸோ இவங்களோட பூர்வீகத்தில் ஒரு ஆட்டிசமோ இல்லை ஒரு நோய்வாய்ப்பட்ட குழந்தையோ இல்லை பிறந்த குழந்தை இறந்து போய் எடுத்து வச்சு அதுக்கு உண்டான காரியங்கள் பண்ணாமல் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும் போது மூதாதையர்கள் ஏதாவது அந்த குழந்தைய பண்ணதுடைய தாக்கம் இருக்கும். சொத்து அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க பதிவு பண்ணுற நேரத்தில் வாங்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் இறப்பு சம்பந்தப்பட்ட செய்திகளை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். மேலும் இந்த கர்ம கரியத்துக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரே சரணாகதி சோட்டானிக்கிற பகவதி அம்மன் தான். சொடலமாடனை தன்னோட பாதுகாவலனாக வச்சிருக்கக்கூடிய இந்த சோட்டானிக்கிற பகவதி அம்மனை போய் வழிபாடு பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசினது எல்லாமே வந்து பொது பலன்தான். ஸோ அப்போ இவங்களை எப்படி வழிபாடு செய்யலாம், எந்த நாளில் போகலாம், ஜாதக ரீதியான இந்த பாதிப்புகள் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் இருக்கா இல்லை 2வது ஜென்ரேஷன்லேருந்து வந்திருக்கா, ஒரு வளர்ச்சி நான் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன், அதில் உள்ள தடைகளை நீக்கணும், திருமணமே ஆகலைங்க, மகர ராசியில் 65% திருமணம் ஆகலைங்க, அதுக்கு என்ன செய்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட துல்லியமான ஜாதக ரீதியான பலன்களை எடுத்து கர்மவை கழிக்கும் போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.